இட்ஸ் வெனஸ்டே ஆஃப்டர்நூன். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. மளிகை ஜாமான் தீர்ந்து போனதெல்லாம் வாங்கிட்டு வந்தது ரீஸ்டாக் பண்ணாமலே இருந்துச்சு பேக்கில் அப்படியே. சரி அதெல்லாம் இன்றைக்கி ரீஸ்டாக் பண்ணிடலான்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பொதுவாகவே கிச்சனில் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன செம்படத்துலலாம் போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தாவே அப்படியே நல்ல பளிச்சுன்னு இருக்கும். ஆச்சி வீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செம்படம்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா, இப்போ காலையில அவசர அவசரமா நம்ம சமைக்கும்போது ஒவ்வொன்னும் எதில இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக, அந்த கம்ஃபர்ட்காகவே ஒரு சில பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் நான் நிறையவே யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி கிளாஸு, செராமிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம அம்மாச்சி காலத்து பாத்திரம் இருக்கும் தெரியுமா? அந்த பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம் அந்த மாதிரியான வெசல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பாட்டியோட வெசல்ஸ்லாம் இப்போ எதுவும் இல்ல அப்படின்றனால சரி வாங்கலான்னு போய் விசாரிச்சா, எல்லாமே அவ்ளோ விலை விக்குது. எந்த பொருளும் இல்லாம போனதுக்கப்புறம் தான் அதோட அருமை தெரியுன்றது எவ்ளோ கரெக்ட்டா இருக்கு பார்த்தீங்களா?